Hey guys, hello everyone, welcome to Study Polity. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து Salient Features of the Constitution Part 1 பார்க்க போகிறோம். அண்ட் Part 1ல வந்து நம்ம Features of the Constitution and various sources of the Constitution வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து Features of the Constitution பார்க்கலாம். லென்த்தியஸ்ட் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்கிறாங்க. வேர்ல்ட்லேயே வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். அதில் ஒரிஜினலாக வந்து 7 ஆர்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரிஜினலாக வந்து 395 ஆர்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக வந்து நம்ம எக்ஸாம்பிள் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுக்கலாம். அண்ட் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனோட எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து எடுக்கலாம். ஸோ 1949 நம்ம வந்து November 26, 1949 வந்து சில பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். அண்ட் Jan 26, 1950 வந்து ஹோல் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து எவ்வளோ ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸில் இருந்துச்சு பார்க்கலாம். ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ப்ரியாம்பிள், 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஸ்கெட்யூல்ஸ் இருந்துச்சு. அண்ட் ப்ரெசென்ட்டாக நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு ப்ரியாம்பிள், 465 ஆர்டிகல்ஸ், அதாவது இந்த 395 ஆர்டிகல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ 465 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அண்ட் 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஸ்கெட்யூல்ஸ் ப்ரெசென்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அண்ட் இது தவிர செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்துச்சு. மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 7th அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், 73rd 74th அமெண்ட்மெண்ட். அண்ட் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துச்சு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வந்து சொல்கிறாங்க அண்டர் ஆர்டிக்கல் 368. இந்த ஆர்டிக்கல் மூலமாக தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் கீழே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து எப்போவுமே அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 1951 எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படி சொல்லி பார்க்கலாம். மொத்தம் 20 ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒரு பார்ட், அதாவது பார்ட் 7 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 85 ஆர்டிக்கல், 4 பார்ட்ஸ், அதாவது பார்ட் 4A, 9A, 9B, 14A அண்ட் 4 ஸ்கெட்யூல்ஸ் 9, 10, 11, 12. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 85 ஆர்டிகல்ஸ், 4 பார்ட்ஸ் அண்ட் 4 ஸ்கெட்யூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 20 ஆர்டிகல்ஸ் அண்ட் 1 பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது பார்ட் 7 வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட் 7 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் A ஸ்டேட்ஸ், பார்ட் B ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லி பிரிச்சிருக்கோம். 7th அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து இந்த வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நடந்துச்சு. அண்ட் நோ அதர் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட் ஹஸ் ஸோ மெனி ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல்ஸ். ஸோ வேர்ல்டில் எந்த கான்ஸ்டியூஷன்கிட்டையும் வந்து இவ்வளோ ஆர்டிகல்ஸும் இவ்வளோ ஸ்கெட்யூல்ஸும் இல்லை சொல்கிறாங்க. அண்ட் இந்த லென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட லென்த் வந்து இவ்வளோ பெருசாக இருக்க வந்து அமைய வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜியோக்ரஃபிக்கல் ஃபேக்டர். ஸோ வாஸ்ட்னஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டி. ஸோ நம்ம ஒரு சாம்பார் எடுத்துக்கிட்டோனாலே வந்து தமிழ்நாட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், கேரளாவில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, கோவாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு சாம்பாருக்கே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். பிரியாணியும் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். ஈச் ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும், டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதோட டைவர்சிட்டியும் ஜியோக்ரஃபிக்கல் ஃபேக்டர்ஸும் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு லென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அமைய. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவை கம்பெனி வந்து ரூல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரௌன் ரூல் வந்துச்சு 1858 இருந்து. அண்டு இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து லா மேக் பண்ணது. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து அமைஞ்சது. இதெல்லாம் வந்து ரொம்ப பல்கியாக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு மெயின் ரீசன். அண்ட் சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சென்டருக்கும் சரி ஸ்டேட்ஸ்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே கான்ஸ்டியூஷன். இப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா வந்து சென்டருக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு ஈச் ஸ்டேட்ஸ்க்கு வந்து தனித்தனி கான்ஸ்டியூஷன் வந்து இருந்துச்சு. பட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சென்டருக்கும் சரி ஸ்டேட்ஸ்க்கும் சரி ஒரு சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ். நம்ம கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். லைக் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து டாமினன்ஸ் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாங்க சொல்லிட்டு அது ஒரு கிரிட்டிசிசமாக அமைஞ்சது. அண்ட் இதனாலேயும் வந்து லென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அமைய வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக இருந்துச்சு. பிகாஸ் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் ஒருத்தவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செய்யுங்க, ஒருத்தவங்க வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படி சொல்லி ஒருத்தரும் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடியாவெல்லாம் வந்து குரூப் பண்ணி அது வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக அமைஞ்சது லென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமைகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து
இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நாட் ஒன்லி அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துச்சு, பட் ஆல்சோ கவர்னன்ஸ்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸும் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ மீதி கான்ஸ்டியூஷன் வேறு கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, டிபிஎஸ்பி இதெல்லாம் வச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து முடிச்சிருப்பாங்க. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸும் வந்து கொடுத்துச்சு. அதாவது ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்கும், பிரசிடென்டல் எலெக்ஷன் எப்படி நடக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோட எலெக்ஷன் எப்படி நடக்கும், லோக்சபா எலெக்ஷன் எப்படி நடக்கும். ஸோ ஈச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷனு இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதுனாலையும் வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக இருந்துச்சு நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து லென்த்தாக அமைகிறதுக்கு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் 2 பாயிண்ட்டும் கூட. வேறு கண்ட்ரீஸ்லாம் வந்து லெஃப்ட் வித் ஆர்டினரி லாஸ், பொலிட்டிக்கல் கன்வென்ஷன்ஸ் வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷனில் இல்லை. பட் நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து பொலிட்டிக்கல் கன்வென்ஷன்ஸை வச்சு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். டாக்டர் அம்பேத்கர் வந்து ப்ரௌடாக வந்து சொல்லியிருப்பாங்க, லைக் ransackீங் ஆல் த known கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மோர் தென் 60 கான்ஸ்டியூஷன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய கிரிட்டிசிசமும் இருக்குது, லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு பாரோட் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு. பட் பாரோடுன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு. பாரோட் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓவர் 60 கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு நெகட்டிவ்ஸ் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அண்ட் இந்தியன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு பாரோட் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் ransackingஓட மீனிங் வந்து கோ த்ரூ பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் பார்ட், ஃபிலாசபிக்கல் பார்ட், பொலிட்டிக்கல் பார்ட் இதெல்லாம் வந்து எங்கெங்கேருந்து எடுத்தாங்க அப்படி சொல்லி சோர்ஸ் எங்கெல்லாம் எடுத்தாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் பார்ட். இது வந்து நம்ம எங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிலாசபிக்கல் பார்ட், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதெல்லாம் வந்து எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட் ஹஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ரெண்டு ஃபீச்சர் இருக்குது. ஒன்று வந்து கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ரிலேஷன்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் கிட்ட வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அதர் சோர்சஸ் வந்து நம்ம லைக் கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யூஎஸ்எஸ்ஆர், ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான் அண்ட் ஸோ ஆன் கிட்ட இருந்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம். இந்த சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். என்னென்ன கண்ட்ரியிலேருந்து நம்ம என்னென்ன பார்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த கிரிட்டிசிசம், லைக் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பாரோட் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை வந்து அன்ஃபேர் அண்ட் இல்லாஜிக்கல் அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து நம்ம அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு நெகட்டிவ்ஸ் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பாரோட் கான்ஸ்டியூஷன் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து அன்ஃபேர் அண்ட் இல்லாஜிக்கல் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. அண்ட் தேங்க்யூ.